எஸ் வி ஆர் லைவ் நவ். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டுடியோல சிவா இருக்காரு. சிவா வந்து பெஸ்ட் நோன் ஃபார் பெஸ்ட் சர்வீஸ் ரியாலிட்டி. 10 இயர்ஸா வந்து ரியல் எஸ்டேட்ல இருக்காங்க. அதுவும் ஸ்பெஷலி வந்து சென்னையில பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் சிவா. சார் வணக்கம் சார். பரிவு சக்திவேல் சார். ரொம்ப மகிழ்ச்சி சந்திச்சது. மகிழ்ச்சி சிவா. இப்போ வந்து இது ஒரு 15 மினிட்ஸ் இன்டர்வியூ. ஸோ இப்போ வந்து நீங்க சென்னையில வந்து ரெசிடென்ஷியல் ரீசேல் பிளாட் வாங்குறவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அப்புறம் அதே மாதிரி ரீசேல் பண்றவங்களுக்கு இப்போ ஒரு பிளாட்டை விற்கணும் அப்படின்னா இதனால பெஸ்டா இருந்தா அவங்களால ஈஸியா விற்க முடியும். ஏன்னா நீங்க வந்து 10 இயர்ஸ்ல வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க. ஸோ நம்ம நண்பர்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்களேன் ப்ளீஸ். கட்டாயம் சார். தேங்க்யூ சார். பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குறது 2 டைப் இருக்குங்க சார். புது ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க, ரீசேல் வாங்குவாங்க. ரீசேல் ஏன் வாங்கணும் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் காசு அதிகம் கொடுத்து வாங்க முடியாதுன்னு இருக்கிறவங்க புது ப்ராப்பர்ட்டி பதிலாக பழைய ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். இப்போ பழைய ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி விற்கிறவங்களும் ஒரு சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தினீங்கன்னா நீங்க நல்லா லாபகரமா விற்கலாம். முதல்ல வந்து இப்போ வந்து ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி, அதாவது அபார்ட்மெண்ட் விற்கணும் அப்படின்னா எப்படி லாபகரமா விற்கிறதுன்னு ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி விற்கணும் அப்படின்னு நினைச்சதும் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய லீகல், அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், இபி இதெல்லாம் கம்ப்ளீட்டா கட்டி எந்த பெண்டிங் இல்லாம வச்சுட்டு இருந்தோம்னா ஈஸியா பையர் வராருன்னா இமிடியேட்டா சேல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியில இன்கேஸ் டெனன்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்கள வெக்கேட் பண்ணிட்டு ஒரு பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணி ஏதாவது சின்ன சின்ன பிளம்பிங் ஒர்க் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா ஒரு 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 50,000 1 லட்சம் ஆகுதுன்னு வச்சுங்க. நீங்க வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அதிகமா விற்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியில ஆட்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வியூ தெரியாது. இப்ப எம்டியா இருக்கும்போது உங்களுக்கு நல்லா அந்த வியூ தெரியும். அதே மாதிரி இமிடியேட்டா அந்த பையர் பார்க்க வரவங்களும் இமிடியேட்டா அதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா ஈஸியா லாபகரமா விற்க முடியும். முக்கியமா அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறோம் அப்படின்றத பக்கத்துல இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி வச்சிருங்க. ஏன்னா இப்ப பையர் வராங்க அப்படின்னா பக்கத்துல போய் விசாரிப்பாங்க, தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நீங்க விற்கல அப்படின்னு பக்கத்துல ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க வேற மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களை சொல்றது இருக்கும். அதனால அந்த செக்யூரிட்டி கிட்டையோ அந்த அசோசியேஷன் கிட்டையோ என் ப்ராடக்டை விற்க போறேன் அப்படின்னு சொல்லி வச்சீங்கன்னா ஈஸியா விற்பதுக்கு உண்டான வாய்ப்புகள் அருமையா இருக்கும். நல்ல லாபத்திலையும் நீங்க விற்க முடியும். ஓகே, நல்ல விஷயம் சொன்னீங்க. இப்போ ஒரு பிளாட்டை விற்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் முன்னாடியே வெக்கேட் பண்ணி வச்சு பொசிஷன் இருந்ததுன்னா வெக்கேட் பண்ணியிருந்தா சீக்கிரமா விற்கலாம். ஸோ சில பேர் வந்து விற்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலே கூட்டியிருப்பாங்க, இல்லைன்னா லாஸ்ட் வரைக்கும் வாடகை வேணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு 20,000 வாடகை ஆசைப்பட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் இழக்கிற மாதிரி ஆகும். விற்கும் போது பார்த்தா கச்ச கச்சன்னு இருக்கும், ஒரு இந்த லுக் ஒரு நல்ல லுக் இருக்காதுன்னு சொல்ல வரீங்க. ஸோ வீடு விற்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது ஏற்கனவே ஃபிளாட்ல இருக்கீங்க, அந்த வீடை விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லணும்னு சொல்லி சிவா சொல்றாரு. இந்த மாதிரி நான் வீடியோ விற்கலான்ட்டு ஒண்ணு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கும், இல்லைன்னா வெளில வர வீடு அட்லீஸ்ட் உங்களுக்கு பாசிட்டிவா அவங்க சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம், வீடை வந்து வெக்கேட் பண்ணி எம்டி பொசிஷன்ல காமிச்சீங்கன்னா கொஞ்சம் ஒரு லுக் வந்து ரிச் லுக் இருக்கும். அவர் சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம ஒயிட் வாஷ்லாம் ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணி பெயிண்டிங் ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் கூட நல்ல லுக்கா இருக்கும். ஸோ தட் பிரைஸ் வந்து பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி இருக்கும் வீடை. ஸோ கச்ச கச்சன் திங்ஸ் எல்லாம் போட்டு நிறைய வீடு வரும். பாத்தீங்கன்னா வீடுக்குள்ளேயே திங்ஸ் இருக்கு, வீடு எல்லாம் தப்பாங்க, எங்க ஹால் இருக்கு, எங்க பெட்ரூம் இருக்கு, கிச்சன் எல்லாம் பாத்தீங்கன்னா கச்ச கச்சன்னு இருக்கும். ஸோ அந்த லுக் இருக்காது. ஸோ வீடு விற்கிறவங்க இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்து டெஃபினட்டா வந்து நீங்க தாராளமா வீடு விற்கலாம். ஸோ வீடு விற்கிறவங்களுக்கு இப்போ அட்வைஸ் கொடுத்தீங்க. வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், இப்போ நான் வந்து புது பிளாட் வாங்க முடியல, யூஸ்டு பிளாட் வாங்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க ஷோ? கரெக்டுங்க சார். இப்போ அதே மாதிரி ஒரு ரீசேல் பிளாட் நீங்க வாங்கணும் அப்படின்னா சில டிப்ஸ் நான் சொல்றேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு லாபகரமா அந்த பிளாட்டை வைக்க முடியும். எதுவும் ஏமாற்றப்படாமையும் நீங்க அந்த பிளாட்டை வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லீகல் அந்த பேப்பர்ஸ்லாம் அந்த ஓனர் கிட்ட வாங்கி ஒரு லாயர் கிட்ட கொடுத்து இண்டிவிஜுவலா லீகல் பார்க்கறது ரொம்ப நல்லது. நீங்க இன்கேஸ் ஹவுசிங் லோன் போனா கூட இண்டிவிஜுவலா லீகல் பார்க்கறது ரொம்ப நல்லது, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அதே மாதிரி ஒரு வேல்யூவேஷன் ரிப்போர்ட், நிறைய பேனல் இன்ஜினியர் இருக்காங்க, ஒரு மினிமம் ஒரு 5,000 இருந்து 10,000 வேல்யூவேஷன் இன்ஜினியர் கிட்ட ஒரு ரிப்போர்ட் வாங்கினீங்கன்னா நீங்க வாங்குற பிரைஸ் கரெக்டான பிரைஸா அப்படின்றது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வரும். இது ரெண்டாவது விஷயம்.
மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து இப்ப அபார்ட்மெண்ட்னா நார்மலா வந்து பில்டப் ஏரியாவுல இருந்து யூடிஎஸ் ஒரு 50% இருந்தா அது ரொம்ப நல்லது. இப்போ நிறைய பிளாட் கட்டும்போது அந்த 50% கிடைக்க வாய்ப்பு இல்ல. அட்லீஸ்ட் ஒரு 10 பிளாட், 5 பிளாட், 20 பிளாட் இருக்கு அப்படின்னும் போது 50% யூடிஎஸ் இருந்தா இன்கேஸ் நீங்க நாளைக்கு விற்கும்போது கூட நல்ல விலைக்கு விற்கலாம். இது 3வது விஷயம் நண்பர்களே. அடுத்து ரீசேல் பிளாட் நீங்க வாங்கும்போது ஒரு 20 இயர்ஸ்ல இருந்து 30 இயர்ஸ்க்குள்ள பிளாட் வாங்குறது கொஞ்சம் என்னுடைய பர்சனல் இது. மேலையும் வாங்கலாம், தப்புன்னு கிடையாது. அது பில்டரை பொறுத்து, அந்த அபார்ட்மெண்ட்டுடைய திறன், குவாலிட்டியை பொறுத்து வாங்கலாம். 20, 30 இயர்ஸ்ங்கிறது நார்மல் இது. முக்கியமா வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வீடு வாங்கும்போது ரோடு ஆன் மெயின் ரோட்ல வாங்கறது வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து சத்தம் வரும், நாய்ஸ் இருக்கும். அதாவது வீடு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் மெயின் ரோடு, ஜஸ்ட் லைக் தட். வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழந்தைங்க விளையாடுறதுக்கோ, இல்ல மத்தபடி நீங்க வாக்கிங் போறதுக்கோ, ஒரு டஸ்ட் இல்லாம இருக்கும். அதாவது ரோடு இருக்கிற இடத்துல ஆபீஸ் தான் இருக்கணும் சார். வீடுன்றது ஆஃப் மெயின் ரோடு இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிளான் அப்ரூவல் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா, அங்க கிச்சன் ஒரு 10 பிளாட் இருக்குன்னா, 10 கிச்சன் அப்ரூவல் குடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா, நீங்க அப்பதான் வந்து ஹவுசிங் லோன் போக முடியும். இப்போ வந்து பேங்க்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் பண்ணியிருக்காங்க. ஹவுசிங் லோன் போனா தான் உங்களுக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் இது மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால வந்து பிளான் அப்ரூவல்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க குழந்தைங்க, அப்புறம் வந்து உங்க ஆபீஸ்க்கு பக்கத்துல ஒரு வீடு வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு டிராவல் டைம் ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்த்து வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு டிராவல் டைம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது மாரியான விஷயங்கள நீங்க கால்குலேட் பண்ணிட்டு, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா, ரொம்ப மகிழ்ச்சியா பர்ச்சேஸ் பண்ண ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். சூப்பர் சிவா. அதாவது டிராவலிங் டைம் கம்மி பண்ணாக்க நம்ம நிறைய வந்து சேவிங்ஸ் இருக்கும். கொஞ்சம் அந்த விஷயத்தை கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா வீடு ஒரு பக்கத்துல இருக்கும், ஆஃபீஸ் ஒரு பக்கம் இருக்கும் அப்படின்னா இங்க இருந்து டிராவலிங்க்கு 1 ஹவருக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால எல்லாருமே வந்து ஒரு சின்ன விஷயத்தை நோட் பண்ண என்னன்னாக்கா, ஆஃபீஸ் பக்கத்துல நீங்க வந்து வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம்ல சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து குழந்தைங்க ஸ்கூல் படிக்குது அப்படின்னு ஸ்கூல் பக்கத்துல வீடு வாங்குவாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு ஆஃபீஸ் வரும்போது போயிட்டு வர பேரண்ட்ஸ் கூட நான் பார்த்திருக்கேன். மெயினா வந்து நீங்க வந்து லீகல் ஒப்பீனியன் பாக்குறது. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த சவுண்ட் பொல்யூஷன் அவாய்ட் பண்றதுக்காக, நம்ம டஸ்ட் பொல்யூஷன் அவாய்ட் பண்றதுக்காக நீங்க வந்து ஆஃப் த ரோடு, ஆன் ரோட்ல வந்து பிளாட் வாங்குறதோட ஆஃப் த ரோடு ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள இருந்தாலும் பரவாயில்ல போனீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் இருக்காது, டஸ்ட்டும் ரொம்ப வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆஃபீஸ் தான் வந்து மெயின் ரோட்ல இருக்கணும், வீடெல்லாம் ஆஃப் த ரோட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்டு பிளாட் வாங்குறவங்களுக்கு இந்த அட்வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். சரி சிவா, இப்போ உங்களோட ஆஸ்க் என்ன சிவா? நீங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன கேட்க விரும்புறீங்க? என்னுடைய ஆஸ்க் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ், நாங்க வந்து ஆல் ஓவர் சென்னை ரீசேல் அபார்ட்மெண்ட் பையிங், செல்லிங், ரெண்டல் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஒரு 110 டீல் முடிச்சிருக்கோம் வெற்றிகரமா. முக்கியமா Wow. இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, யா சார், தேங்க்யூ சார். முக்கியமா நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா, அது அந்த ஒர்த்து கரெக்டா இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா கூட நாங்க வந்து வேல்யூவேஷன் இன்ஜினியர் இருக்காரு, அது நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அடுத்து நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்க, உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நேம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், வாட்டர் டேக்ஸ், இபி நேம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இது மாதிரியான விஷயங்களுக்கும் நீங்க எங்களை வந்து ரெஃபர் பண்ணலாம், எங்களை அணுகலாம். இது மாதிரி ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான ஏ டு இசட் சர்வீஸ் வந்து நாங்க பண்றோம். லீகல் டீம் இருக்காங்க, வேல்யூவேஷன் டீம் இருக்காங்க, ஹவுசிங் லோன் டீம் இருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னாலும் நாங்க எங்க கிட்ட நீங்க எடுத்துக்கலாம். ஆமாம் சார். ஓகே. ஸோ இப்போ யூஸ்டு ஃபிளாட்லாம் என்ன இது வருது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வருது, எந்தெந்த பேங்க்ல எல்லாம் ஈஸியா பண்றாங்க ரீசேல் ஃபிளாட்? எஸ் சார். யூஸ்டு ஃபிளாட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபிளாட் மாதிரி அரௌண்ட் ஒரு 80ல இருந்து 90% வரைக்கும் லோன் பண்றாங்க சார். ஏன்னா அந்த லேண்ட் காஸ்ட் இப்ப சிட்டி உள்ள பாத்தீங்கன்னா அதிகன்றதால அதனால உங்களுக்கு பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா நார்மலா நேஷனலைஸ் பேங்க், பிரைவேட் பேங்க்னு 2 செக்மெண்ட் இருக்கு. பிரைவேட் பேங்கை விட கொஞ்சம் நேஷனலைஸ் பேங்க் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியா தான் இருக்கும். அது அவங்களுடைய கஸ்டமருடைய ப்ரொஃபைல பார்த்துட்டு நிறைய அந்த சில சலுகைகள்லாம் இருக்கு. அதாவது இப்போ லேடிஸ் வாங்குறாங்க அப்படின்னா அது சம் கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள ஒரு மகளிரை ஊக்கப்படுத்தணும் அப்படின்றதால லேடிஸ் பேர்ல ப்ராப்பர்ட்டி பதிவு பண்ணோம்னா அவங்களுக்கு சில சலுகைகள்லாம் இருக்கு. இது ஒரு சில பேங்கை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும் சார். ஓகே.
ஸோ இப்போ ஒரு ரீசேல் பிளாட் இஷ்யூவா சடனா ஒரு 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு என்ன இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரீசேல் பிளாட் வந்து 6,000 அப்படின்னு சொன்னாங்க. இப்ப போய் கேட்டாக்கா 1,800 அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஒரு வருஷத்துல இப்படி விலை ஏறி இருக்கு? ஏதாவது ரீசன் இருக்கா? இல்லைன்னா வந்து ஷார்ட் ஃபால் இருக்கா? என்ன ரீசன்க்காக இப்படி ஜாஸ்தியா இருக்கு? ரீசேல் பிளாட்டுங்கிறது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஏன் விலை ஏறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார், இப்ப புது பிளாட்டு இப்ப அசோக் நகர்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளா வந்து 13,000 இருந்து 17,000 வரைக்கும் போகுது. இப்ப அதே ரீசேல் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8,000 இருந்து 10,000 கிடைக்கும் சார். ஒரு 10 வருஷத்துல இருந்து 20 வருஷத்துக்குள்ள பிளாட்டு. அதாவது ரீசேல் புது பிளாட் நீங்க 2 பெட்ரூம் வாங்குறது, ரீசேல் பிளாட் நீங்க 3 பெட்ரூம் வாங்கலாம். அதனால வந்து மினிமம் காஸ்ட்ல மேக்ஸிமம் பெனிஃபிட் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரீசேல் பிளாட்ல சார். சூப்பர் சூப்பர். அது ஒண்ணு. இன்னொன்னு சென்னை ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய மெட்ரோலாம் வந்துச்சு. ஸோ அதனாலேயே வந்து என்னாச்சு விலைவாசி வந்து ஏறிட்டே இருக்கு. ஸோ அதனால வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்பவே சீக்கிரமா வாங்குங்க. மெட்ரோ கம்ப்ளீட் ஆச்சுன்னா இன்னும் விலை ஏறிட்டே இருக்கும். ஷிவாவை நீங்க தொடர்பு கொள்ளலாம். அவரோட ஷிவாவோட நம்பர் கொடுத்துருக்கேன் நான், இங்க கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு. ஷோ உங்க நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க இன்னொரு வாட்டி நம்ம நண்பர்கள். யா சார். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய அடிப்படை தேவைகள் 3: உணவு, உடை, உறைவிடம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மொபைல் கூட பேசிட்டு இருப்போம், லேப்டாப் பேசிட்டு இருப்போம். இப்ப இது ஒரு 100 லேப்டாப் மொபைல் வேணும்னா ப்ரொடக்ஷன் பண்ணலாம் சார். ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ண முடியாது. இருக்கத்த பகிர்ந்து பண்ண முடியும். அதனால நிச்சயமா வந்து ரியல் எஸ்டேட்ல நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குரோத் ஆகுமா தவிர நிச்சயமா குறைய வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆகும். முன்ன மாதிரி ஒரு 2005ல இருந்து 10 வரைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி. அந்த வளர்ச்சி இப்ப இல்லைன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆகும். அனைவரும் நிலமுடனும் நலமுடனும் வாழ வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு நீங்க நம்முடைய மொபைல் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்க, கூப்பிடுங்க. 9444215263. 9444215263. நன்றி, வணக்கம். கேட்குங்க. நீங்க பேசுறது கட் ஆயிடுச்சு. கட் ஆயிடுச்சு சார். நன்றிங்க சார்.